அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஜார்ஜியாவில் நடைபெற்ற மகளிர் செஸ் உலக கோப்பை போட்டியில் இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மகளிர் செஸ் உலகக்கோப்பையில் இந்தியா முதல் முறையாக சாம்பியன் ஆகி இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் ஆகி பெருமை சேர்த்து இருக்கிறார். ஜார்ஜியாவில் மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடர் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டிக்கு இரு இந்திய வீராங்கனைகள் முன்னேறினர். குறிப்பாக இளம் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கும் மூத்த இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பியும் இறுதிப் போட்டியில் விளையாடினர். அதாவது இறுதிப் போட்டியை பார்த்தோம் என்றால் 3 சுற்றுகளாக நடைபெற்றது. அதாவது முதல் சுற்றும் இரண்டாவது சுற்றும் டிராவானது. இதனால் வெற்றியாளரை கண்டுபிடிப்பதற்காக டை பிரேக்கர் எனப்படும் கடைசி சுற்று நடைபெற்றது. அந்த போட்டி தற்போதுதான் முடிவடைந்தது. அந்த டை பிரேக்கர் சுற்றில் திவ்யா தேஷ்முக் கொனேரு ஹம்பியை வீழ்த்தி இருக்கிறார். இதன் மூலம் முதல் முறையாக அவர் செஸ் உலகக்கோப்பையிலும் வெற்றி பெற்று சாம்பியன் ஆகி இருக்கிறார். இந்தியாவிற்கு முதல் முறையாக மகளிர் செஸ் உலகக்கோப்பையில் சாம்பியன் என்ற அந்தஸ்தும் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த வெற்றி மூலம் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தையும் திவ்யா தேஷ்முக் எட்டியிருக்கிறார். இதுவரை அவர் கிராண்ட் மாஸ்டராக இல்லை. அந்த குறிப்பிட்ட ரேட்டிங்கை அவர் எட்டியதன் மூலம் அவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் அவர் தற்போது வென்றிருக்கிறார். ஒரே நேரத்தில் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் செஸ் உலகக்கோப்பையின் சாம்பியன் ஆகிய இரு பட்டங்களும் திவ்யா தேஷ்முக் வசமாக இருப்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.